பண்ணி வச்சுக்கிற பேட்டர் வச்சு இப்போ வந்து நம்ம கீரை பக்கோடா சுட போகிறோம். எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி பக்கோடாவை எடுத்து இது மாதிரி மாவு எடுத்து உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. இது மாதிரி புதினாவோடு சேர்த்து சாப்பிடும்போது, புதினா பிடிக்காதவங்க இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். புதினாவோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். மாதிரி போட்டு நல்லா இந்த கொதி அடங்குற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதே தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா மொறு மொறு ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா பக்கோடா, கீரை பக்கோடான்னு சொல்லலாம். இங்கே வைக்கிற பேர் தாங்க. புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறோம். ஃப்ளேவரு நல்லா எண்ணெயில் வேக வேக சூப்பராக வருதுங்க. ஃப்ளேவரு நல்லா வேக வச்சு பிளேட்டிங் பண்ணுறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.